ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 நாளில் 10th ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா மார்க்கை பார்த்துட்டு அதிகமாக மார்க் வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம சந்தோஷப்படுவோம். தலகால் புரியாமல் நம்மளே குதிப்போம். மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருமை பீத்திக்குவோம், பிள்ளைங்கள பாராட்டுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய மார்க் எடுக்காமல் கம்மியாக மார்க் எடுத்துட்டாலோ, இல்லை ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டாலோ, மீடியமாக மார்க் எடுத்துட்டாலோ தயவு செஞ்சு பசங்களை யாரும் திட்டாதீங்க. நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்போ படிக்கும்போது ட்ரைன் பண்ணலாம், எக்ஸாம் அப்போ சொல்லலாம் எவ்வளோ நீ நிறைய மார்க் வாங்கணும். ஆனால் இப்போ ரிசல்ட் டைமில் போய் மார்க் வந்த பிறகு நிறைய மார்க் வாங்கணும், நீ நிறைய மார்க் எடுக்கலையேன்னு திட்டுறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. எக்ஸாம் டைம்லேயே நம்ம சொல்லியிருக்கணும், ட்ரெயின் பண்ணியிருக்கணும். பிள்ளைங்க நல்லா தான் படிச்சிருப்பாங்க, நல்லா தான் எழுதியிருப்பாங்க, வர்ற மார்க் வரட்டும். அதனால் யாரும் திட்டாதீங்க, சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம புஷ் பண்ணுவோம். ஏன் நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணலை அந்த சம்பவம்லாம். கிளாஸ் ஃபஸ்ட்டோ, ஸ்கூல் ஃபஸ்ட்டோ, ஸ்டேட் ஃபஸ்ட்டோ நம்ம வாங்கலை. ஆனால் நம்ம பிள்ளைங்க மேலே அதை திணிக்கிறோம். ஏன்னா சமுதாயம் நம்ம மேலே அதை திணிக்குது. அதனால் நம்ம பிள்ளைங்க மேலே திணிக்கிறோம், எதிர்பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எக்ஸாம் டைமோடு முடிஞ்சு போச்சு. இப்போ ரிசல்ட் வரப்போகுது, யாரும் பசங்களை திட்டாதீங்க. வர்ற மார்க் வரட்டும். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நம்ம பிள்ளை தான். நம்ம பிள்ளை வாங்கின மார்க் தான் பெஸ்ட் மார்க். அதனால் யாரும் பிள்ளைங்களை திட்டாதீங்க.